வியூவர்ஸ், வெல்கம் டு கோல்டன் கேர்ள் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2024 ஸ்டார்டிங்லேருந்து இப்போ டிசம்பர் ஆயிடுச்சு, இயரே முடிய போகுது. இது வரைக்கும் நம்ம என்ன கோல்டு சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம், காயின்ஸு, ஜுவல்லரி எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லா வீடியோஸுக்குமே உங்களுடைய கமெண்ட்ஸு, லைக்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்கமிங் இயர்லேயும் உங்களுடைய சப்போர்ட் நம்ம சேனலுக்கு இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் வேறு மாதிரி கண்டென்ட்லாம் எதுவும் விளாக்ஸ் மாதிரி பண்ணாமல் ஏன் மணி ரிலேட்டட் அண்ட் கோல்டு ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் போடுறோன்னா, அப்போ தான் இது உங்களுக்கும் யூஸ் ஆகும், எனக்கும் யூஸ் ஆகும் அப்படின்றதுனால தான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தது நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இயர் பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக 6 1 கிராம் காயின்ஸ் சேவ் பண்ணியிருந்தேன். அது ஒரு டைமில் பர்ச்சேஸ் பண்ணது. அதாவது அக்ஷய திருதியை, நியூ இயர், தீபாவளி அந்த மாதிரி ஒரு டைம்லேயுமே 1 கிராம் அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த காயின் வரலட்சுமி நோம்பு முகம் வாங்கும்போது எக்ஸஸாக 1 கிராம் வாங்கலாம், காயின் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினது. இது சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கின காயின் இது. இதுக்கு வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.5 சம்திங் தான் போட்டிருந்தாங்க. மற்ற இடத்த விட கம்மியாக தான் இருந்தது. அண்ட் இது எங்கள் ஊர் லோக்கல் ஷாப்பில் வாங்கினது. இதுக்கு 75 ருபீஸ் நம்ம காயினோட பே பண்ணால் போதும். இது அக்ஷய திருதியை டைமில் ஸ்கொயர் டைப் காயின் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணது. இது வித்தவுட் வேஸ்டேஜில் பண்ணது. இதை தவிரையும் ஒரு 3 காயின் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும். ஜாஸில் 4.99% வேஸ்டேஜில் செயின்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த ஆஃபரில் தான் இந்த பால் செயின் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ கீழே கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இது உங்களுக்கு பெஸ்ட்டு தான், ஏன்னா நாங்கள் 14% 15% அந்த மாதிரி வாங்கியிருந்தோன்னு. ஸோ அந்த டைமில் எனக்கு ஒரு 2 கிராம் கம்மியாக இருந்தது. அப்போ நான் இந்த மாதிரி காயின்ஸ் இதோட சேர்த்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு தான் வாங்கிக்கிட்டேன். ஸோ உங்களால் சீட்டு தொடர்ந்து போட முடியாது, கோல்டு சீட்டெல்லாம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் காயினாக உங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, டக்குன்னு இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வரும்போது நீங்கள் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லாக வாங்கிக்க முடியும். இந்த இடத்துல நமக்கு காயின் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு நான் லாஸ்ட் வீடியோவில் கல்யாண் ஜுவல்லரியில் சிட்டு முடிஞ்சு வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் எனக்கு இந்த ஜிமிக்கி பார்த்தீங்கன்னா 6.6 கிராம், எனக்கு 5.6 தான் சேர்ந்து இருந்தது. ஸோ அந்த 1 கிராமுக்குமே நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, இந்த மாதிரி காயினை தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்கிட்டு இருந்தேன். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஜுவல்லரியாக வாங்கணும் அப்படிங்கும்போதும் இது யூஸ் ஆகுது. எக்ஸஸாக இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் போடுறாங்கல்ல, கம்மியான வேஸ்டேஜ் ஆஃபர், அந்த டைம்லேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி காயின்ஸ் தான் ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ எப்போல்லாம் அக்ஷய திருதியை, நியூ இயர் அண்டு தீபாவளி அந்த மாதிரி டைமில் வித்தவுட் வேஸ்டேஜில் காயின்ஸ்லாம் கொடுக்குறாங்களோ, நீங்கள் தாராளமாக அந்த டைமில் வாங்கிக்கோங்க. அதுக்கான அமௌண்ட் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் தனியாக அதுக்கு வீடியோ மேக் பண்ணுறேன். எப்படி காயின்ஸை நம்ம சேவ் பண்ணலாம், 2 மந்த்ஸ் ஒன்ஸோ இல்லை 3 மந்த்ஸ் ஒன்ஸ் எப்படி பிளான் பண்ணி சேவ் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் காயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாட் ஒன்லி பெண் குழந்தை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல், நீங்கள் ஆண் குழந்தை வச்சுருந்தாலுமே அவங்களுடைய எஜுகேஷனுக்கு, இல்லை ஒரு எமர்ஜென்சிக்கு, இல்லை லேண்டோ வீடோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும், இல்லை நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க, அந்த மாதிரி டைம்லேயுமே உங்களுக்கு காயின்ஸ் ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் எப்போ உங்களுக்கு கையில் காசு இருந்தாலும் 500 ml இல்லை 1 கிராமோ காயினை நீங்கள் தாராளமாக வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நாங்கள் ஜுவல்லரி வாங்கும்போது காயின்ஸ் போட்டோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6500 அந்த மாதிரி இருக்கும்போது வாங்கினது. பட் இப்போ சேல்ஸ் பண்ணும்போது அன்னைக்கு ரேட்டுக்கே போச்சு. கண்டிப்பாக அது நமக்கு லாபம் தானே. அதே மாதிரி நீங்கள் சீட்டு போடுறதையும் நிறுத்த வேண்டாம். சில பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இதுக்கு காயினாக வாங்கும்போது நம்ம ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டியதாக இருக்குது, 2% டையிங் சார்ஜஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களால் சீட்டு கரெக்டாக கட்டிட்டு வர முடியும் அப்படின்னா 11 மந்த் ஸ்கீம் எதனா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இது முழுக்க உங்களுடைய இன்கம்மை பொறுத்து தான். மந்த்லி இன்கம் வரவங்க சீட்டு சூஸ் பண்ணிக்கலாம். சைட் பை சைடு நீங்கள் காயினும் சேவ் பண்ணலாம். பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி பீப்புள் இந்த மாதிரி காயின்ஸை சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் பெரிய ஜுவல்லரியாக ஆஃபர்ஸ் டைமில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஓகே வியூவர்ஸ், நீங்கள் இந்த நியூ இயரில் எவ்வளோ கிராம்ஸ் சேர்க்கலான்னு எதனா டார்கெட் வச்சுருக்கீங்களா? இல்லை இது வரைக்கும் நீங்கள் என்ன சேவ் பண்ணியிருக்கீங்க, என்ன ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.